இலங்கை கடற்பரப்பில் பருத்தித்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் மூவர் மீன்பிடிக்க சென்றிருந்த நிலையில் அங்கு இந்திய மீனவர்கள் வருகை தந்திருந்த போது இருதரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் கைகலப்பாக மாறி அதில் இருவர் தப்பிய நிலையில் இலங்கைக்கு வந்திருந்தனர். ஒருவரை இந்திய மீனவர்கள் ஏற்றிச் சென்று அங்கு அவர் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் இலங்கை இந்திய மீனவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சொல்ல முடியாது மனிதாபிமான அடிப்படையிலேயே நடந்திருக்கிறான். கட்டி போட்டவன் யாருன்னாலும் அடிக்கிறான். கட்டி போட்டவன் இட்டக்கமில்லாமல் மண்ணு 25 தையல் போடக்கூடிய அளவுக்கு தான் அடிச்சிருக்கிறான். சுப்பு போட்டுட்டு கொஞ்சம் விருட்டுப்பட்டு மீன் அடிச்சது கணக்கு மீன் தட்டுறண்டு கட்டி நின்றாங்க. மண்ணெண்ண காசு வரையிலேன்று ஒரு சிக்கல் தெரிஞ்சு அப்போ மாமாவுக்கு பசிச்சது. பசிக்கு மாமா அந்த போட்டுட்டு சாப்பாடு வைக்க வேண்டாம். காவையில் கை கொடுத்து ஏற்றினேன் சாப்பாடு தாரணம் வேண்டாம். ஏற்றிட்டு மாமா டப்புண்டு அடிக்க முடிக்கிறா. அடித்து மண்டையெல்லாம் கூட வச்சுட்டான். ஆனால் மாமாவை பிடிக்கணும் வந்துட்டு கையால் போய் சேருனான். இறைஞ்சி இந்த காலில் கொத்தினான். நம்ம அவரை வச்சு கிடக்க ஒருதன் காலால பிடிக்கிறான். இப்படியவே விழுகிறார், ஒழுங்குறார். நான் சாப்பாட்டுக்கு தான் போயினான். சாப்பாடு தான் கட்டுனான். இவதான் தூக்கி என்ன ஏத்தினவன். அதுக்கு பிறகு கட்டி போட்டு நான் மலமலன்னு அடிச்ச வேற ஒன்றும் தெரியாதுன்னு அவர் சொல்றார். நாங்கள் அதை பார்த்து ஒரே அழுகையும் கண்ணீரும் சோறு விட வைக்காம தேத்தன் கூட குடியாம இருக்கிறோம். தாழ்மையுடன் உங்களை கேட்குற என்ன பிள்ளை என்னிடம் கொண்டு வந்து தாங்க. பருத்தித்துறையைச் சேர்ந்த மீனவர்கள் மூவர் மீன்பிடிக்க சென்ற நிலையில் அங்கு கைகலப்பு ஏற்பட்டு மீனவர் ஒருவர் இந்திய மீனவர்களால் தாக்கப்பட்ட காணொலி வெளிவந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதில் சிறைப்பிடிக்கப்பட்ட பருத்தித்துறை மீனவரை கொள்ளையர் என கருதி நாகப்பட்டினம் மீனவர்கள் கொடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் பருத்தித்துறை மீனவரை வேதாரண்யம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்திய மீனவர்களின் தாக்குதலில் காயமடைந்த இலங்கை மீனவரை சிகிச்சைகளுக்காக நாகப்பட்டினம் அரசு மருத்துவ கல்லூரி சாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்தனர். கடுமையாக தாக்கப்பட்ட 29 வயதான அஜந்தன் என்ற மீனவரின் தலை, மூக்கு, கை, கணுக்காலில் ஏற்பட்ட காயங்களிற்காக 15 தையல் இடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் எமது ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கையில் தான் எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பது தொடர்பில் எமக்கு தெரியப்படுத்தினார். நாம் இலங்கை கடற்பரப்புக்குள் தான் தொழிலை செய்தோம். இந்திய மீனவர்களிடம் சாப்பாடுதான் கேட்டோம். அவர்களின் பொருட்களை எடுக்கவில்லை. ஆனால் அவர்கள் எம்மை பிடித்து கடுமையாக தாக்கினார்கள் என இந்திய மீனவர்களிடமிருந்து தப்பி வந்து இலங்கை பருத்தித்துறை மீனவர் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் இங்கிருந்து 8 தோட்ட போனாங்க. போயிட்டு தோட்ட வேலை 2 மணிக்கு முடிஞ்சது. 2 மணிக்கு வந்து இங்கேருந்து மண்ணெண்ணெய் நான் பள்ளிட்ட மண்ணெண்ணையோட உசுப்பு கரண்ட் அடிக்க 3 ஆளுக்கு வலிக்கிட்டாங்க. வலிக்கிட்டு போய் எங்களோட தொண்டம்நாத்துக்கு நேரம் எங்களோட கடல் 15 கிலோமீட்டரில் உசுப்பு போட்டுட்டு கொஞ்சம் விருட்டுப்பட்டு மீன் அடிச்சது கணக்கு மீன் தட்டுறண்டு கட்டி நின்றாங்க. மண்ணெண்ணெய் காசு வரையிலேண்டு ஒரு சிக்கல் தெரிஞ்சு அப்போ மாமாவுக்கு பசிச்சது. பசிக்க மாமா அந்த போட்டுட்டு சாப்பாடு வைக்க வேண்டாம். காவையில் கை கொடுத்து ஏற்றினேன் சாப்பாடு தாரணம் வேண்டாம். ஏற்றிட்டு மாமா டப்புண்டு அடிக்க முடிக்கிறா. அடித்து மண்டையெல்லாம் கூட வச்சுட்டான். ஆனால் மாமாவை பிடிக்கணும் வந்துட்டு கையால் போய் சேருனான். இறைஞ்சி இந்த காலில் கொத்தியால் கொத்தினேனாம். கொத்திட்டு எந்த போட்டுக்கு வந்து 2 பேரும் அடிச்சேனாம். அவன் போட்டு எட்ட போகணுன்னு இந்த போட்டுக்கு அவன் போட்டுக்கு பாஞ்சிட்டீனான். பாஞ்சுன்னா மாமாவை நாங்கள் சிலத்தி பிடிக்க எங்கட போட்டுக்கு டிச்சு விட செய்யணும் போட்டு. அது நாங்கள் சின்ன பிள்ளைகளான ஒன்றும் செய்யலாம் இருந்துச்சு. ஆனால் எங்களாட்டுக்கு வேற அவர் அப்படி அடிச்சு வச்சு தான் அவரை கூட்டின்னு அடிச்சு கட்டி தான் கூட்டின்னு போனேன். எங்களை ஒன்றும் சமாளிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ எனது கணவரை 25 தையல் போடும் அளவிற்கு கடுமையாக தாக்கியுள்ளனர். இவர்கள் எப்படி தொப்புள் கொடி உறவு என்று சொல்வது இரக்கமில்லாமல் தாக்கியுள்ளனர். இதற்கு எமக்கு நீதி வேண்டும் என இந்திய மீனவர்களிடம் சிக்கி தாக்கப்பட்ட பருத்தித்துறை மீனவரின் மனைவி வருத்தம் வெளியிட்டுள்ளார். நாங்கள் சரியான கஷ்டத்தில் அப்படியே நாங்கள் மிளகாய நாங்கள் 2 பேரும் போய்த்தான் நாங்கள் மிளகாய் அஞ்சிட்டு 1 மணியோட வந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடே இல்லையா வேறு பிள்ளைகளுக்கும் தந்துட்டு பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கும் எனக்கு வேண்டாம் நான் தொழிலுக்கு போறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு தொழிலுக்கு தான் போயிட்டார். தொழிலுக்கு 3-3:30 போக வைக்கல. போனவேல் முடிய வரையே இல்லை. சாப்பிட இல்லையாண்டு விட்ட சாப்பாடும் செய்து வச்சு கொண்டு பார்த்து கொண்டு இருந்தான். வரையே இல்லை.
அதுக்கு பிறகுதான் தம்பியாக்கள் 2 பேரும் வந்து மாமாவை காணலைன்னு. அப்போ அவையெல்லாம் சொன்னது இப்படி மாமா பசியில் இப்படி சாப்பாடு கேட்டதாக சொல்லி சொல்லவே. கேட்டதுக்கு பிறகு மாமாவை அடித்து ஏற்றி கொண்டு போயிட்டு வந்து சொல்லவே. அப்போ அப்படி கட்டி அடிச்சப்பல மாமா செத்து போனாலும் தெரிய இல்லை என்று சொல்லி சொன்னேன். இப்போ அங்கேருந்து தகவல் வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இப்படின்னு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவரை எங்களுக்கு மீட்டு தாங்க. நீங்கள் தொப்பல் கொடி உறவன்ட்டு சொல்ல முடியாது. என்னென்ன காட்டு பின்னாடி வேறு எல்லாம் அடிச்சிருக்கிறாவே. அப்புறம் மனிதாபிமான அடிப்படையிலேயாவே நடந்திருக்கிறான். கட்டி போட்டவன 2 நாள் அடிக்கிறாதானே கட்டி போட்டவன இட்டக்கமில்லாமன் மண்ணை 25 தையல் போல குடிய அளவுக்கு தலையாவே அடிச்சிருக்கிறான். என்னென்னு தொப்பல் கொடி உறவன்ட்டு என்னன்னு சொல்றான். இவரக்கவே இல்லை வேலைக்கு. அவையிலே ஒரு அம்மா தான் வந்து பெற்றது. இவரே ஒரு அம்மா தானே 10 மாதம் வந்து பெற்றது. இவரக்கம் இல்லாமல் நடந்திருக்கு. நம்ம அவரை எப்படி என்னாலும் எங்களை எடுத்துட்டாங்க. 4 பிள்ளைகளோட எங்களுக்கு சரியான கஷ்டமாக. எங்களது பிள்ளைக்கு இப்படி நடந்து விட்டதுக்கென நாங்கள் இப்போது வரை உலை வைக்கவில்லை, சாப்பிடவில்லை, கதறுகின்றோம். ஆனால் இவ்வளவு நடந்தும் இங்குள்ள மீனவ அமைச்சரோ மீனவ அமைப்புகளோ இது குறித்து எங்களிடம் கேட்கவில்லை, எங்களுக்கு ஆறுதல் கூறவில்லை எனவும் அவரது உறவினர்கள் கதறியுள்ளனர். சரியான கஷ்டம், சாப்பிட கூட வழி இல்லை. அவர் ஒரே தோட்ட வேலைக்கும் போவார். எனக்கு வேலை செய்து வந்தாலும் நான் 500,000 கொடுப்பேன். அதை பண்ணி சாப்பிடுவேன். அவர் அண்டை நேரத்தில் என்னோட வேற இல்லை, சாப்பாடும் இல்லாம தான் போறவர். ஆனால் முடியப்புறம் எனக்கு மகள் சொல்றாள், அம்மா ஒரு வீட்டை வந்துட்டு போங்கோண்டு. எனக்கு மூச்சு வர மாட்டேன்னுட்டுது. அப்ப நான் அம்மா தம்பிய காண இல்லை, இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களேன்னு அவன் மகன் சொன்னான். மாமா செத்து போனான், அவனை தூக்கி போட்டுட்டாங்க போல கிடக்க. நான் சொன்னேன் என் மனசு ஒன்றும் சொல்லாதான் அவனே ஏற்றி கொண்டு போயிருப்பாங்களேன்னு. மற்ற மகளின் மகன் சொன்னான். அவங்க சொன்னது அண்ணவோட அங்க நீ கோயிலுக்கு வாங்குவோம், நாங்க கொண்டு போறோம்னு. புறக அப்படியே இருக்காங்க இருந்து வருது. நம்ம அவரை வச்சு கிடக்க ஒருதன் காலால பிடிக்கிறான், இப்படியவே விழுகிறார், ஒழுங்குறார். நான் சாப்பாட்டுக்கு தான் போயினான், சாப்பாடு தான் கட்டு நான் இவதான் தூக்கி என்ன ஏத்தினவன். அதுக்கு பிறகு கட்டி போட்டு நான் மலமண்டு அடிச்சவன். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவர் சொல்றார். நாங்கள் அதை பார்த்து ஒரே அழுகை. எங்க அண்ணன் சோறு கூட உள்ள வைக்காம தேத்தல் கூட குடியாம இருக்கிறோம். தாழ்வுடன் உங்களை என்ன பிள்ளை என்னிட கொண்டு வந்து தாக்க விட்டு. இந்த நிலையில் இலங்கை மீனவர் இந்திய மீனவர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் தொப்புள்கொடி உறவாக இருக்கின்ற இலங்கை தமிழ்நாடு மீனவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதை அரசு அதிகாரிகள், 2 நாட்டு முக்கியஸ்தர்கள், மீனவ சங்கங்கள் விரைவில் கலந்துரையாடி சுமூகமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.